ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய நல்ல ஒரு சுவையான அவல் கேசரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அபாரமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் கொஞ்சம் உருகி வந்த பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும், காஞ்சி திராட்சை நல்லா பலூன் போல் ஊப்பி வரட்டும். இப்போ இந்த மாதிரி இப்போ நெய்யை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்கங்க. இப்போ அதிலே கொஞ்சமாக நெய் இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்குங்க. அவல் நான் இன்னைக்கு பூ அவல் சொல்லக்கூடிய தட்டை அவல் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டு குண்டு அவலாக இருக்கும் இல்லையா, அது கூட பயன்படுத்தலாம், இல்லைன்னா சிவப்பு அவல் கூட பயன்படுத்தலாம். இது சரியா ஒரு 80 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த அவலை நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதை வேற ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதே பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு பால் எதுவும் சேர்த்து செய்யலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் பாலும் சேர்த்து பயன்படுத்தலாம். அதாவது 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவலை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவலை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா சின்ன சின்னதாக கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அதாவது 1 கப் அவளுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா நல்ல மணக்க சுவையான அவல் கேசரி ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம வச்சுருக்க அந்த வறுத்த முந்திரி பருப்பு, காய்ந்த திராட்சையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்முடைய சுவையான அவல் கேசரி நல்ல மணக்க சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாயில் வச்ச உடனே கரையும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பயன்படுத்தலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.